பாருங்க, தேவ ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க இது ஒரு பெரிய தடை என்று நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா. நினைச்சிருந்தாங்க பெரிய தடை அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா இங்க சங்கீதக்காரர் எழுதும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்த உடனே அது என்ன பண்ணிச்சான்? கண்டு வழி விட்டுருச்சான் அவங்களுக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. சில நேரங்களில் நாமும் தடைகளை பார்த்து பயந்து அழுதுன்னு வந்துருப்போம். இன்னும் தடை எப்படிதான் கடக்க போறோம். ஆனா அந்த தடை என்ன நினைக்குதுன்னா, எப்படா என்ன கடந்து போவான் அப்படின்னு அந்த வழி விட்டு வேலைக்கு என்ன பண்ணுறான்? நிக்கிறோம். எப்பவுமே நம்முடைய ஆண்டவர் கொஞ்சம் வித்தியாசமானவர். நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய பிள்ளை என் மெல்வினோ இல்ல மேக் வச்சுங்க, அவ போகிற பாதையில ஒரு பெரிய கல் இருக்கு, ஏதோ ஒரு முள்ளு சொல்லிச்சீங்கன்னா என்ன சொல்லுவான்? பார்த்து போமா, கல்லுக்கு இதுமா முள்ளுமா பார்த்து போமான்னு சொல்லுவான். ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல. வேதம் எப்படி சொல்லுகிறது? பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செல்வாபேலுக்கு முன்பதாக. ஆண்டவர் யார்தான் பேசிருந்தான்? செல்வாபேல் தான் பேசிருந்தான். அப்பா செல்வாபேல ஒரு பெரிய பர்வதம் இருக்குது, என்ன பண்ண பார்த்து போ அப்படின்னு யார்கிட்ட பேசிருக்கணும்? செல்வாபேல் தான் பேசிருக்கணும். ஆனா ஆண்டவர் செல்வாபேல பேசாம பெரிய பர்வதத்தை பார்த்து பேசுறாரு. பெரிய பர்வதம் நீ என் பையன் வர ஜாக்கிரதையா இருந்துன்றாரு. அல்லேலூயா. நாம தடைய பார்த்து பயப்படுறோம். ஆனா ஆண்டவர் தடையிட போய் என்ன பண்றாரு? என் பிள்ளை வரான் ஜாக்கிரதையா இருந்துன்னு சொல்லிட்டு தடைய பார்த்து என்ன பண்றாரு? நீங்க பாத்தீங்கன்னா யாக்கோபு ரொம்ப பயந்து ஒடுங்கி போய் கதி கலங்கி நிக்கிறான். இந்த பக்கம் அண்ணன் வந்து என்ன பண்ண போறான்? உடனே மேற்கொள்ள போறான். இந்த பக்கம் மாமனார் என்ன பண்றான்? தொடர்ந்து வரான். உடனே ஆண்டவர் யாக்கோபு கிட்ட பேசாம லாபான் கிட்ட தான் போய் என்ன பண்றாரு? பேசுறாரு. எப்பா யாக்கோபு என் பிள்ளை, அவன் மேல கைய வச்சு அவ்வளவுதான், அவனுக்கு நன்மையே அன்றி வேற எதுவும் அவங்க என்ன பண்ண கூடாது, பேசக்கூடாது. அப்ப பாருங்க, நம்ம தடைகளை நினைத்து பிரச்சனைகள் நினைத்து நாம் பயந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் பிரச்சனை கிட்ட போய் என்ன பண்றாரு? சொல்லிடுறாரு, அவங்க என்ன பண்ணாத வச்சுக்காத, அவன் மோசமான ஆளு அப்படின்னு. பாருங்க, இந்த ரெண்டு தடைகள் விசேஷமான ஒரு தடைகள். இது செங்கடலும் யோர்தானும். ஏன் இது இந்த ரெண்டு தடை விசேஷமானதுன்னா, தேவ ஜனங்கள் இதை கண்டபோது ரொம்ப என்ன பண்ணாங்க? கலங்கி போயிட்டாங்க. இவங்களை நடத்தி வந்த தலைவனுக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க? முறுமுறுக்கவும் கல்லெறியும் என்ன பண்ணாங்க? ஆரம்பித்தார்கள். இந்த செங்கடலை கடக்கும் பொழுது மோசே என்ன பண்ணா? தலைவனா இருந்தான். யோர்தானை கடக்கும் பொழுது யோசுவா என்ன பண்ணா? தலைவனா இருந்தான். யோசுவா சொல்லும் போது, நீ அப்பா நீ பயப்படாத, கலங்காத, நான் மோசையோடு இருந்தது போல நான் என்ன பண்ணுவேன்? உன்னோட கூட இருப்பேன்னு சொன்னாரு. மோசே எப்படி சொல்றான்? அந்த செங்கடலை கடப்பதற்கு முன்பதாக, இன்று கண்ட எகிப்தில் என்ன பண்ண மாட்டேன், காண மாட்டீங்க அப்படின்றான். அதே தான் யோசுவா சொல்றான், இன்று எகிப்தின் நிந்தை ஆண்டவங்க மேல என்ன பண்ணாரு? நீக்கி போடுறாருன்றான். பாருங்க, ஒரு தடையை கடக்கும் பொழுது ஒரு அற்புதத்தை தேவனுடைய வாழ்வில் என்ன பண்றாரா? செய்கிறார். இந்த தடையை ஏன் அனுமதித்தார்? அப்படி ஒரு காரியம் பார்க்க போறோம். இரண்டாவது, இதை கடந்தது யாரு? செங்கலை கடந்தது யாரு? யோர்தானை கடந்தது யாரு? மூணாவது, இதை கடப்பதற்காக எதை பயன்படுத்தினார்? இந்த மூன்று காரியத்தை சுருக்கமா பார்த்து நாம் முடிச்சிடலாம். பாருங்க, முதல் தடை என்னன்னா செங்கடல். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா யாத்திராகமம் 13ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம், அவர்கள் சுக்கத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமில் என்ன பண்ணாங்க? பாளையம் இறங்கினார்கள். அல்லேலூயா. 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 ஏத்தாமில் வந்து என்ன பண்ணாங்க? பாளையம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றாங்க? அவங்களால எடுத்து வைக்க முடியல. ஏன் முடியலன்னா இருக்குது, செங்கல் இருக்குது. அதனால அவங்க என்ன பண்ண முடியல, தொடர்ந்து அவங்க பயணத்தை என்ன பண்ண முடியல, தொடர முடியாததுனால ஏத்தாமல் என்ன பண்ணிட்டாங்க? ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த ஜனங்க எகிப்தை விட்டு என்ன பண்ணல, வெளியே வரல. அவங்க வாழ்ந்த ஊரை மட்டும் விட்டு என்ன பண்ணாங்க? வெளியே வந்தாங்க. அல்லேலூயா. 430 வருஷமாய் குடியிருந்த ஊரை விட்டு தான் என்ன பண்ணாங்க? அவங்க வெளியே வந்தாங்களே தவிர எகிப்தை விட்டு என்ன பண்ணல, வெளியே வரல. எப்போ இந்த செங்கடலை கடந்து அந்த பக்கம் போறாங்களோ அப்பதானே அது
ஒரு முழுமையான விடுதலை. இங்க ஏத்தாமிலே இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா பார்வோன் பின்தொடர்ந்து வந்தான். அல்லேலூயா. ஏன் பின்தொடர்ந்து வந்தானா, இந்த செங்கல் வரைக்கும் அவன் இல்ல, யாருடைய இல்ல, பார்வோனுடைய இல்ல. ஒரு ராஜா இன்னொரு தேசத்துக்கு போக முடியாது. அப்படி போனா அந்த தேசத்துடைய ராஜாவுடைய பர்மிஷன் வாங்கணும், அப்பதான் என்ன பண்ண முடியும், போக முடியும். இஸ்ரவேல் ஜனங்க போற வழியில அந்த தேசத்து ராஜா என்ன கேட்கறாங்க, அனுமதி கேட்டு அனுமதி வாங்கி தான் என்ன பண்ண முடியும், அவங்க கடந்து போக முடியும். எரிகோ கேட்டாரு, அனுமதி கேட்டாங்க, என்ன பண்ணல, கொடுக்கல. எரிகோ என்ன பண்ணிட்டாங்க, உடைச்சிட்டாங்க. அப்ப அனுமதி இல்லாம இன்னொரு தேசத்துக்கு என்ன பண்ண முடியாது, போக முடியாது. இந்த இஸ்ரவேல் ஜனங்க அவங்க வாழ்ந்த ஊரை விட்டு தான் என்ன பண்ணாங்க, வெளியே வந்தாங்க. தவிர எகிப்தை விட்டு என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. ஏன் வர முடியலன்னா இருக்குது, செங்கல் இருக்குது. அல்லேலூயா. இந்த செங்கலுடைய நோக்கம் என்னன்னா, என்னை விட்டு என்ன பண்ண கூடாது, வெளியே போக கூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. இது அநேக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தாலும் பாவத்தை விட்டு என்ன பண்ண முடியல, அவங்களால வெளியே வர முடியல. சபைக்கும் வருவாங்க, பாவமும் செய்வாங்க. சபைக்கும் வருவாங்க, விக்கிர ஆராதனை என்ன பண்ணுவாங்க. என்னன்னா அந்த எல்லையை விட்டு அவங்க என்ன பண்ணல, என்ன பண்ணல, வெளியே வரல. அந்த எல்லையில இருக்கிற வரைக்கும் பார்வோன் தொடர்ந்து வந்து என்ன இருப்பான், தொடர்ந்து இஸ்ரவேல் என்ன பண்ணுவான், பயமுறுத்துவான். தொடர்ந்து வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவான், அடிக்கணும், கொல்லணும் அப்படின்னு என்ன பண்ணுவான், நினைப்பான். அதனாலதான் மோசே சொல்றான், நீ வெளியே போனாதான் இன்று கண்ட எகிப்தை நீ என்ன பண்ண மாட்ட, பார்க்க மாட்ட. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ எகிப்தை விட்டு வெளியே வந்தாதான், எகிப்துனா உலகம், பாவம், பிசாசு, இச்சை, வியாதி, நோய் எல்லாமே. அதை விட்டு நீங்க வெளியே வந்தாதான் உங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலை. நீங்க செங்கடலை கடந்த பின்பு எந்த எகிப்தியனும் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணல, தொடர்ந்து வரவே இல்லை. நீங்க எகிப்து அந்த பாடக்குள்ள, அந்த எல்லைக்குள்ள நீங்க எந்த மூலையில இருந்தாலும் பிசாசு உங்களுக்கு என்ன பண்ணுவான், தொடர்ந்து வருவான். அல்லேலூயா. நீங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க போய் நின்னாங்கன்னா, யோர்தான்ல போய் நின்னாங்க. அல்லேலூயா. இந்த யோர்தான் எதுக்கு கரையா நின்னுச்சுன்னா, யோர்தானை தாண்டினா போதும் கானான். அல்லேலூயா. அல்லேலூயா. யோர்தானை தாண்டிட்டா கானான். அப்ப இந்த யோர்தான் தான் கிடைக்குதுன்னா, நீங்க என்ன தாண்டி போய் எங்க போயிடுவ, கானான போயிடுவ. அதனால உன்னை என்ன பண்ண மாட்டான், விடமாட்டான். அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் ஆசீர்வாதமான கானான சுதந்திரத்தை பத்தி அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது. அந்த சுதந்திரத்துக்குள்ள என்ன இருக்கு, ஒரு தடை இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட வரணும்னால ஒரு தடை இருக்குது. சரி, வெளியே எகிப்து தான் வெளியே வந்துட்டாங்களே, ஆசீர்வாதத்துக்கு ஜாலியாக சுதந்திரத்துக்குள்ளான்னு பார்த்தா அதுக்கு என்ன வச்சிருக்கான் பிசாசு, ஒரு தடை இருக்குது. அல்லேலூயா. அவ்வளவு சுலபமாக கானான் என்ன பண்ண முடியாது, சொந்தத்துக்கு கொள்ள முடியாது. அதுக்கு ஒரு தடை. இந்த ரெண்டு தடை என்ன பண்ணாங்க இஸ்ரவேல் ஜனங்க, தடை பிரிந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த எகிப்து என்ன சொல்லுதுன்னா, என்னை விட்டு என்ன பண்ண விடாதீங்க, வெளியே போனா நான் பண்ணுவேன், தடுப்பேன் அப்படின்னு சொல்லி செங்கல் எல்லாம் படிச்சு தடையா நின்றது. யோர்தான் ஏன் தடையா வந்துச்சுன்னா, நீ என்ன தாண்டி போயிட்டு என்ன பண்ணிடுவ, நான் போய் ஆசீர்வாதத்தை சொல்லிட்டு கொள்ளுவ, நான் உன்னை ஆசீர்வாதமா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிருக்கு, தடையா நின்றது. இப்ப பாருங்க, இந்த ரெண்டு தடையை கடந்தவர்கள் யாரு அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா, இந்த எகிப்த கடந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, எகிப்துல பிறந்தவங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. 430 வருஷமா என்ன பண்ணாங்க, அடிமைகளா இருந்தவங்க. ஆண்டவர் ஒரு விடுதலை கொடுத்து எகிப்து என்ன பண்ணாங்க, கடந்தாங்க. இத பாத்தீங்கன்னா இவங்க எகிப்துக்குள்ள எப்படி போனாங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல யாரு போனான்னு பாத்தீங்கன்னா, யோசேப்பு தான் என்ன பண்ணாரு, எகிப்துக்குள்ள என்ன பண்ணாரு, போனாரு. எகிப்துல போன உடனே தேசம் எங்க வந்துச்சு, பஞ்சம் வந்துருச்சு. அப்ப பஞ்சத்துக்கு குழைக்கிறதுக்காக ஒரு தானியத்துக்காக யாக்கோபு தன் பிள்ளைகள் என்ன பண்றான், அனுப்புறான். அப்படி அனுப்பும் போது பாத்தீங்கன்னா, யோசேப்பு யார பிடிச்சு வச்சுக்கிறான், பென்யமீனை பிடிச்சு வச்சிருக்கான். பென்யமீனை பிடிச்சு வச்சுக்கிட்டு, நீங்க போய் என்ன பண்ணுங்க, உங்க அப்பா சொன்னாதான் நான் என்ன பண்ணுவேன், பென்யமீனை விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பென்யமீன் என்ன பண்றான், பிடிச்சு வச்சிருக்கான். எத்தனை அவன் சகோதரர்கள் 4 பேர் வந்தாங்க. ஆனா பென்யமீனை மாத்திரம் அவன் என்ன பண்ணிட்டான், ஏன் பென்யமீனை மாத்திரம் அவன் பிடிச்சு வச்சுக்கணும், வேற யாராவது பிடிச்சு வச்சிருக்கலாம்ல.
நீங்க அப்படி பாத்தீங்கன்னா அவனுடைய தம்பி அவங்க அப்பா ரொம்ப பிடிச்சவன் அப்படின்னா உண்மைதான், மாற்று கருத்தே கிடையாது. அல்லேலூயா. யாக்கோபுக்கு 12 குமாரர்கள் இருந்தார்கள். யாரு? 12 குமாரர்கள் இருந்தாங்க. ஒரு பொண்ணு 13 பேர், 12 பேர். இந்த 12 பேர்ல பாத்தீங்கன்னா 11 பேரு பதானாராம் வீட்டில் பிறந்தவர்கள், மாமனார் வீட்டில் பிறந்தாங்க. ஆனா இந்த பென்யமீன் மாத்திரம்தான் பெத்லேகேம் ஊராகிய எப்ராத்தாவுக்கு போகிற வழி என்ன பண்ணா? கானான்ல பிறந்தவன் யாரு? பென்யமீன் மாத்திரம்தான் கானான் தேசத்துல பிறந்தவன். மீதி 11 பேர் எங்க பிறந்தவங்க? பதானாராம் மாமனார் வீட்டில் என்ன பண்ணாங்க? பிறந்தாங்க. அல்லேலூயா. அப்ப முதல்ல எந்த சிறையிருப்பை இந்த எகிப்தியன் பிடிச்சான்னு பாத்தீங்கன்னா கானான்ல பிறந்தா பாருங்க. அவன் தான் கானான் குடிமகன். கானான் தேசத்துக்கு சொந்தக்காரன் யார் தான்? முறைப்படி பார்த்தா நான் இந்த ஊர்ல பிறந்தப்பா, எனக்கு மட்டும் எனக்கு முதல் உரிமை இருக்குது அப்படின்னு நெஞ்ச தட்டி சொல்ற அளவுக்கு உரிமை யாருதான் இருக்குது? அல்லேலூயா. இப்ப நம்ம நாட்டு தமிழ்நாட்டுல பிறந்த சொல்றான், நான் தமிழ்நாட்டுல பிறந்தா அப்படின்றான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த நல்ல ஒரு அந்த கானான் தேசத்துக்கு முழு சொந்தக்காரன் யாருன்னு பாத்தீங்கன்னா யார் தான்? 12 பேர்ல பென்யமீன் ஒருவன் மாத்திரம் தான். அல்லேலூயா. அவனைத்தான் பிடிச்சி எகிப்து என்ன பண்ணிச்சு? முதல்ல வச்சுக்கிச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, நமக்கு என்னதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம ரொம்ப விசேஷமானவங்களா இருந்தாலும், ஆண்டவருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தாலும், நம்ம சுதந்திரவாளியா இருந்தாலும் பாத்தீங்கன்னா பிசாசு நமக்கு தான் ரொம்ப குறிக்கோளா இருப்போம். அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன், வேலை வாசிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், நான் தான் ஆண்டவருக்கு சேஷ்ட புத்திரன் அப்படி எல்லாம் நம்ம சொன்னாலும் அவனுடைய கண் எல்லாரையும் பாருங்க யார் மேலதான் இருக்கான்? நம்ம மேலதான். இந்த பென்யமீனைத்தான் யோசேப்பு என்ன பண்ணிட்டான்? பிடிச்சு வச்சுட்டான். இதே யோசேப்பு சொல்றான், அண்ணாத்தம்மா சொல்றான், ஆண்டவர் உங்களை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு, நீங்க போகும்போது எலும்பு என்ன பண்ணுங்க? இவ்வளவு அறிவு இருக்காங்க, எதுக்கு பென்யமீனை பிடிச்சு வைக்கணும்? நீங்க வராதீங்களா, படுவாங்களா, உங்களை அடிமையாக்கணும் சொல்லுமா சொல்லக்கூடாதா? சாகும் போது சொல்றான், தயவுசெய்து போயிடுங்க, இந்த ஊர் பக்கம் என்ன பண்ணாதீங்க, வராதீங்க, கோதுமை என்ன வேணும், தானே வேணும், எடுத்துட்டு போயிடுங்க, தப்பிச்சு ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிருக்கணும். அதெல்லாம் சொல்லாம நான் சாவேன், செத்ததுக்கு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? சந்திப்பாரு, உங்களுக்கு விடுதலை கொடுப்பாரு. அப்ப போகும்போது எலும்புகள் என்ன பண்ணுங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. எப்போ பென்யமீன் வந்தானோ அப்பவே சிறையிருப்பார் என்று சொல்லிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, இந்த யோர்தானை கடந்த இந்த எகிப்தை கடந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு? எகிப்திலே பிறந்தவர்கள், எகிப்திலே வளர்ந்தவர்கள், எல்லாமே எகிப்திய சிட்டிசனா மாறிட்டாங்க. அவங்கதான் யாரு? என்ன பண்ணாங்க? இந்த செங்கடல் என்ன பண்ணாங்க? இவங்களுடைய சுபாவம் பாத்தீங்கன்னா முறுமுறுகிறவர்கள், கல்லெறிகிறவர்கள், தங்களை விடுவித்து வெளியே கொண்டு வந்த மோசேக்கு விரோதமாக என்ன பண்ணுவாங்க? பேசுகிறவர்கள். உங்கள மாத்திரம் ஆண்டவர் இருக்கிறாரா, எங்க கூட ஆண்டவர் இல்லையா அப்படின்னு என்ன பண்றாங்க? சொல்லுகிறவர்கள். மோசேயோட அந்தரங்க வாழ்க்கையெல்லாம் என்ன பண்ணுவாங்க? வெளியே கொண்டு வந்து மோசேயை கேவலப்படுத்தி என்ன பண்ணுவாங்க? பேசுகிறவர்கள், வணங்கா கழுத்துள்ளவர், அவிசுவாசிகள், இப்படி எல்லாம் பேர் நமக்கு என்ன பண்ணுது? பல பேரை கொடுக்குது. யாரு? எகிப்த செங்கடலை கடந்தவர்கள். நாமளும் அந்த நம்முடைய ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எந்த இருக்கான்? பொய் சொல்றவங்க, திருடுறவங்க, பாவத்தில் இருந்தவங்க, அக்கிரமத்தில் இருந்தவங்க, இப்படிப்பட்ட நம்மைத்தான் தேவன் விடுதலையாக்கி என்ன பண்ணாரு? அந்த பாவம் என்கிற பிசாசு என்கிற அந்த பொல்லாத எகிப்திலிருந்து ஆண்டவன் என்ன பண்ணாரு? வெளியே கொண்டு வந்தார். அல்லேலூயா. ஆனா பாருங்க, செங்கடலை கடந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல பிறந்தவங்க முக்காசி பேர். 20 வயதுக்கு உட்பட்டவங்களை தவிர மீது எல்லாருமே எகிப்திலிருந்து வெளியே வரும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? அவங்க என்ன பண்றாரு? கொன்று போட்டார். நீங்க பாத்தீங்கன்னா என்னாகமம் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பாருங்க, எப்புனையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர மற்றவர்களாகிய நீங்கள் நான் உங்களுக்கு குடியேற்றுவேன் என்று ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு என்ன பண்ணீங்க? போக மாட்டீங்க. அல்லேலூயா. யாருக்கு சொன்னாருன்னா, எகிப்துல இருந்து செங்கடலை கடந்து வந்த நம்முடைய ஜனங்களை பார்த்து சொல்றாரு,
நீ என்ன பண்ண மாட்ட, என்ன பண்ண மாட்ட, இதுக்கப்புறம் நீ யோர்தான் என்ன பண்ண மாட்ட, கடக்க மாட்ட. உன்னை எங்கே என்ன பண்ணுவேன், போட்டு தருவேன். நீங்க பாத்தீங்கன்னா என்ன வந்து என்ன வசனத்துல 26ஆம் அதிகாரத்துல 65ஆம் வசனம். வனாந்திரத்திலே சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்கள் குறித்து சொல்லியிருக்கிறார். எப்புனோயின் குமாரனாகிய காலேபும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறொரு ஒருவரும் அவர்கள் மீதியா இருக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. 14ஆம் வசனத்துல சொல்றாரு, யாரும் போக மாட்டீங்கன்றாரு. 26ஆம் அதிகாரத்துல கடைசியா சொல்லி முடிச்சிட்டாரு. வேற எவனுமே என்ன இல்ல, மீதிகள் எல்லாரும் என்ன பண்ணிட்டேன், போட்டு தள்ளுன்றார். அப்ப பாருங்க, யோசுவா மூலமாக இந்த யோர்தானுக்குள் பிரவேசித்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா வனாந்திரத்திலே பிறந்தவர்கள். அல்லேலூயா. இவங்களுக்கு முறுமுறுக்க தெரியாது, இவங்களுக்கு என்ன பண்ண தெரியாது, கல்லெறிய தெரியாது. தங்க நடத்துகிற யோசுவாவுக்கு விரோதமாக என்ன பண்ண தெரியாது, பேச தெரியாது. அது இல்ல இது இல்ல, இது கொடுக்கணும் அது கொடுக்கணும் என்ன பண்ண மாட்டாங்க, ஆணையிட மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா யோசுவா சீட்டு போட்டு யாரு பேருக்கு என்ன விழுதோ அது அவங்க என்ன பண்ணுவான், காண தேசத்தை பங்கிட்டு கொடுப்பான். யாரும் வந்து கேட்கல, ஏன் எங்களுக்கு கொடுக்கல அது கொடுக்கல, யாரும் என்ன பண்ணல, எந்த விதமான வாக்குவாதமும் பண்ணல. ஏன் பாத்தீங்கன்னா அவங்க எங்க பிறந்திருக்காங்க, எல்லாருமே வனாந்தரத்துல பிறந்தவங்க. ஏனென்றால் இவருடைய கண்கள் எல்லாம் தன்னுடைய தகப்பன், தன்னுடைய தாய், தன்னுடைய சகோதரிய அழிவை பார்த்தவர்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய கோபத்தை இறங்கும் போது எங்க அப்பா எப்படி செத்தாரு, ஆண்டுடைய கோபம் இறங்கி எங்க அம்மா எப்படி செத்தாங்க, ஆண்டுடைய கோபம் இறங்கி என் சித்தப்பா எப்படி செத்தான், என் மாமா எப்படி செத்தான் அப்படின்னு கண் கூட என்ன பண்ணாங்க இவங்களாம் பார்த்தவங்க. 20 லட்சம் பேர் வெளியே வந்து ஆண்டவர் 20 வயதுக்கு மேற்பட்ட அனைவரும் என்ன பண்ணாரு, வாதைகளினாலே கொன்று போட்டார். அப்படிப்பட்ட வாதைகளை பார்த்தவங்க யாரு, யோர்தானை கடந்தவர்கள் எல்லாரும். அவருக்குள்ள ஒரு பய உணர்வு இருக்கும். இந்த ஆண்டவர் யாரு, பயங்கரமானவர். இந்த ஆண்டவருக்கு விரோதமாக எழுப்பினாலும் என்ன பண்ணுவாரு, போட்டு தருவாரு. அப்படின்ற ஒரு பயமுள்ள அந்த பயத்தை அந்த என்ன சொல்றது, அப்படிப்பட்ட பயங்கரமான காரியத்தை என்ன பண்ணாங்க பார்த்தவரு. அதனால்தான் ஒருவனுமே யோசுவாவுக்கு விரோதமாக என்ன பண்ணல, வாயே திறக்கல. ஆனா மோசேக்கு விரோதமாக என்ன பண்ண, என்னடோ பண்ணாங்க. ஆனா யோசுவாவுக்கு விரோதமாக என்ன பண்ணல, பேச. நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய முற்பிதாக்களை போல் நாம இல்லாம நல்லவர்களாக இருப்போமானால் நாம் எதை கடந்து போலாம், யோர்தானை கடந்து கானானை சொந்தம் போகலாம். நம்ம நினைச்சிட்டு போய் செங்கலை கடந்து வந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஆசீர்வாதம் தானே, இல்ல யோர்தானை கடந்தாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா, அல்லேலூயா. யோர்தானை கடக்காம எந்த ஆசீர்வாதமா உங்களுக்கு இல்ல இல்ல. 3 வேளை சாப்பாடு மட்டும் தான், வேற ஒண்ணும் கிடையாது. உடம்புல வியாதி இருக்காது, துணிமணி கிடைக்கும், அதுதான் கிடைக்கும். ஆனால் யோர்தானை கடந்தா மாத்திரம்தான் தேவன் கொடுத்த சொந்தத்தை நம்ம முடியும் பெற்றுக்கொள்ள முடியும். அவ பாருங்க, முதல்ல சொன்ன செங்கடலை யோர்தான். செங்கடல் ஏன் தடையா நினைச்சுன்னா, என்னை விட்டு என்ன பண்ணக்கூடாது, வெளியே போக கூடாது. செங்கல் ஏன் தடையா நினைச்சுன்னா, யோர்தான் ஏன் தடையா நினைச்சுன்னா, நீ தாண்டி போயிட்டு என்ன தொகுத்து கொள்வ, ஆசீர்வாதத்தை தொகுத்து கொள்வ. அவன் அதனால உணர மாட்டான், விட மாட்டான்னு சொல்லிச்சு. ஆனா பாருங்க, ஆண்டுகளுக்கு தண்ணி உழைச்சாரு. செங்கடலை கடந்தவங்க யாரு, எகிப்தின் சுபாவம் உடையவர். எகிப்து என்ன பண்ணாலும் என்ன பண்ணாங்க, வாழ்க்கையில் கொஞ்சம் மாற்றமே கிடையாது. ஆனா யோர்தானை கடந்தவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. யார் அவங்களாம், விசேஷமானவர்கள். தன்னுடைய பிதாக்களுடைய அழிவை பார்த்து கண்கூடாக பார்த்து மனம் திரும்பி மறுபடியும் பிறந்தவர்கள் அவங்களாம். அதனால்தான் அவங்க எந்த விதமான அவசரப்பட்டு எந்த விதமான காரியங்களையும் காப்பலாங்க கூடி செய்யாம ஒதுங்கி நின்று வெளியே பார்த்தாங்க. இப்ப 3வது காரியம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த செங்கடலையும் யோர்தானையும் எப்படி அவங்க பேஸ் பண்ணி எப்படி அவங்க என்ன பண்ணாங்க, அந்த கடையை அவங்க உடைச்சாங்க பாத்தீங்கன்னா, நீங்க விசேஷமா பாருங்க. செங்கல் தடையாய் வந்தது, யோர்தான் தடையா வந்தது, எரியும் என்ன பஞ்சு
தடையாய் வந்தது. நீங்க எலிசா பாத்தீங்கன்னா யோர்தானுக்கு தடையா வந்த போது சால்வை என்ன பண்ணாங்க, உடைச்சு என்ன பண்ணாங்க, ரெண்டா என்ன பண்ணாங்க, பிளந்து போட்டாங்க. இவங்க எதை பயன்படுத்தினான்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே தன்னுடைய அழைப்பை தான் என்ன பண்ணாங்க, பயன்படுத்தினார்கள். அல்லேலூயா. மோசேஸ் எங்களுக்கு முன்பாக நிற்கிறான், ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறான், ஆண்டவரே நான் என்ன பண்றது கேட்கிறான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ என்கிட்ட ஏன்பா நீ என்ன பண்ற முறையிடுவானே. பாருங்க பாத்தீங்கன்னா 15ஆம் அதிகாரம் 14. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? அல்லேலூயா. ஆண்டவரே என்கிட்ட இருந்தானே முறையிடுகிற, எனக்கு உங்க சம்பந்தம் எதுக்கு என்னன்னா கூப்பிட்டுக்கிற. அப்புறம் சொல்றது பாத்தீங்கன்னா, நீ உன் கோலை ஓங்கி 16 அவசரம் பாருங்க, நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை என்ன பண்ண பிளந்து விடு. நீங்க பாத்தீங்கன்னா மோசேயை அழைக்கும் போது அந்த ஓரே கண்மலையில ஆண்டவர் சொல்றாரு, உன் கோலை கீழே போடு. அவன் கீழே போட்டு என்னாச்சு, பாம்பாய் சர்ப்பமாய் என்ன பண்ணுச்சு, மறுக்கிற வாழை பிடிச்ச என்ன பண்ணுச்சு. அவனை அழைக்கும் பொழுது தேவன் அவன் கையில கொடுத்தாரு, கோலை தான் கொடுத்தாரு. நீங்க பாத்தீங்கன்னா எலிசா வயல்வெளியிலே ஒட்டி பூட்டி கொண்டு இருக்கிறான். எலியா போய் என்ன பண்றான், அவன் மேல சால்வை தான் போடுறான். அந்த சால்வை எடுத்துக்கொண்டு எலியா பின்னே போறான். எலியா என்ன பண்றான், யோர்தானை பிளந்து அக்கறைக்கு போயிட்டு அவர் என்ன பண்றாரு, பறந்து ஏறி போயிடுறாரு. இப்ப எலிசா என்ன பண்றான், இந்த பக்கம் வரணும், யோர்தான் என்ன பண்ணான், கடந்து இந்த பக்கம் வரணும். அவன் எதை பயன்படுத்துறான், அந்த சால்வை தான். என்னன்னா அவனுடைய அழைப்பு. நீ எலிசாவை என்ன பண்ண, ஒரு ஸ்தானத்துல போய் என்ன பண்ண, அபிஷேகம் பண்ணுன்றாரு. இவங்க என்ன பண்றான், போயிட்டு என்ன அபிஷேகம் பண்ணான், எண்ணெய் ஊதி தலைமையில ஊத்தி இப்படி பண்ண ஒண்ணுமே கிடையாது. ஒரு சாவி என்ன பண்ணான், அந்த சாவி என்ன அவனுடைய அழைப்பை குறிக்கிறது. அல்லேலூயா. அந்த அழைப்பை தான் என்ன பண்ணணும், நம்முடைய வாழ்க்கையில எப்பெல்லாம் தடை வருகிறதோ அப்பெல்லாம் உங்க அழைப்பு கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். அல்லேலூயா. வியாதி வந்துச்சுன்னா நினைக்கிறோம்பா, இந்த வியாதியே ஜோடி என்ன பண்ணிடும், முடிஞ்சிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வியாதியிலே சாகிறதுக்காக நம்ம ஆண்டவர் அழைச்சாரு இல்ல, அந்த வியாதியை ஜெயிப்பதற்காக தான் ஆண்டவர் நம்ம என்ன பண்ணாரு, அழைத்தார். எரிகோ கோட்டைக்கு முன்பாக அந்த தேவ ஜனங்கள் துதித்து பாடும் பொழுதாச்சு எரிகோ சுக்குநூறாய் உடைந்தது. இந்த தேவ ஜனங்களுக்கு என்ன அழைப்பை கொடுத்தார் ஆண்டவர், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். இவரை துதி என்ன பண்ணுவாங்க, சொல்லு, துதிப்பதுதான் நம்முடைய அழைப்பு. அல்லேலூயா. நம்ம துதிச்சா போது எல்லாமே நமக்கு நம்ம என்ன பண்ணோம், நம்ம வாழ்க்கையில எல்லாமே என்ன பண்ணோம், அடைந்தோம், நம்ம கைக்கு எல்லாமே வந்துடும். அந்த துதியை நம்ம எப்ப பயன்படுத்துறோமோ அப்ப எல்லாமே நமக்கு சால்வாய் மாறும். அதுதான் நம்முடைய அழைப்பு. ஐயோ ஆண்டவர் என்ன பேர் சொல்லி அழைக்கல, அதெல்லாம் கிடையாது. துதிப்பதுதான் நம்ம என்ன பண்ணுகிற ஆண்டவர் அழைத்து வைக்கிறார். நம்முடைய அழைப்பை நம்ம பயன்படுத்தாத வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில ஒருபோதும் தடை மாறவே மாறாது. அல்லேலூயா. 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 தடை அந்த அழைப்பு எப்ப நம்ம பயன்படுத்துகிறோமோ அப்ப நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தடையா இருந்தாலும் அது என்ன பண்ணோம், நீங்கிப்போம். நீங்க பாத்தீங்கன்னா பவுல் அந்த தீவுல அந்த புயலுக்கு தப்பி அந்த தீவு போய் என்ன பண்றான், கரை சேருகிறான். கரை சேர்ந்த உடனே அந்த விறகெல்லாம் பொறுக்கி என்ன பண்றான், போட்டு கொடுத்துறான். உடனே வெப்பம் தாங்க முடியாம ஒரு கட்டுரியின் பாம்பு ஏறி என்ன பண்ணுது, அவன் கை என்ன பண்ணுது, அப்படியே கவிக்குது. பொதுவாகவே ஒரு பாம்பு ஒரு கட்சியா என்ன பண்ணான், அந்த இடத்துல ஓடிடும்.
ஆனா இந்த பாம்பு அவன் கையை என்ன பண்ணல, அப்படியே கழுவிடுச்சு. அல்லேலூயா. அவன் கையை என்ன பண்ணல, விடவே. ஜனங்களாம் சொல்லிட்டாங்க, என்ன சொல்றாங்க, இவன் பண்ண பாவம் தானே என்னாச்சு, இவனை கடிச்சிருச்சு, இவன் மகா பெரிய பாவிலே யாருவன், மகா பெரிய. உடனே என்ன பண்றான், உதவி போட்டோடனே அந்த பாம்பு போய் அந்த அக்கினியில விழுந்து என்ன பண்ணிச்சு, செத்து. ஜனங்கள்லாம் பார்த்துட்டே இருக்காங்க, இவன் எப்ப சாவான், பாம்பு செத்துது யாரும் பார்க்கல. ஆனா இவன் எப்ப சாவான் ஜனங்க என்ன பண்றாங்க, பார்த்துட்டு இருக்காங்க. இவன் என்ன இல்ல, ஒண்ணுமே ஆகல. உடனே ஜனங்க சொல்றாங்க, இவன் உண்மையா யாரு, இவன் தெய்வ மனுஷன். பாருங்க, அந்த அந்த சர்ப்பத்தை இவன் அக்கினியில போட்டு கொடுத்தாத வரைக்கும் இந்த ஜனங்க தான் நினைச்சுக்கிறாங்க, இவன் யாரு, இவன் பெரும்பாவி தான் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இவனுடைய அழைப்புன்றது வேற அவங்களுக்கு தெரியல. இவன் தேவ மனுஷன் அவங்க எப்பதான் புரிஞ்சுது, எப்பதான் புரிஞ்சுது, இவன் சாகாம இருந்ததெல்லாம் தெரிஞ்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சர்ப்பம் என்ன நினைச்சுச்சுன்னா, இவனை கடிச்சா இவன் செத்துருவான்னு நினைச்சிச்சு. ஆனா இவன் நோக்கி பார்த்தா பிழைத்துக் கொள்வான் என்று சர்ப்பத்துக்கு தெரியாது. அல்லேலூயா. சில பேர் தன்னுடைய வாழ்க்கையில ஏராளமான கொள்ளுவை சர்ப்பங்கள் வந்து என்ன பண்ணுச்சு, எல்லாரையும் கடிச்சிருச்சு. ஆனா கச்சாவை நோக்கி பார்த்தா பிழைச்சிட்டான். கச்ச பாம்பு என்னாச்சு, செத்து போனது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நம்ம கொடுத்த அழைப்பு அப்படி. நம்முடைய அழைப்பை நம்ம எப்ப பயன்படுத்துகிறோமோ அப்ப எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் என்ன பண்ணோம், உடைந்து போகும், அது நீங்கி போகும். அந்த தடைகள் சந்தோஷமாய் நமக்கு என்ன பண்ணோம், வழிகள் விடும். ஆனா நமக்கு எதுக்கு என்ன அழைத்தாலும் நமக்கு என்ன பண்ணாது தெரியாது. அதே பவுல் சொல்றான், சமாதானத்தின் தேவன் சாத்தானை உங்கள் காலின் கீழே மிதித்து என்ன பண்ணாரு, தோற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் சொல்றேன், பாம்பு ஆண்டவர் நசிகை காலில் என்ன பண்ணுகிறாரு, போட்டு நீ கடிச்சா நான் செத்துருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு தேவன் கொடுத்த அழைப்பு அவ்வளவு ஒரு விசேஷமான ஒரு அழைப்பு. அந்த இயேசுவுக்கு தேவன் கொடுத்த அழைப்பு பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு விசேஷமான அழைப்பு. ஒரே ஒரு காரணம் சொல்லி பிடிச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா மோசே ஒரு கண்மலையிலே தன் எத்தரோவின் ஆடுகளை பேத்து கொண்டிருக்கிறான். ஒரு முச்செடி என்ன பண்ணுங்க, பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இவனுக்கு ஒரு ஆசை, என்ன ஆசை, கிட்ட போய் என்ன பண்ணோம், பார்க்கணும், அதை என்ன பண்ணோம், தொட்டு பார்க்கணும், நெருப்பு சுடுதா இல்லையா. ஏன் இந்த அக்கினி இறங்கி இந்த மரம் என்ன இல்ல வேகல, அதை தொட்டு பார்க்கணும், அது உண்மையான அக்கினியா இல்லையா. அவங்களுக்கு ஒரு ஆசை. கிட்ட போறான், ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்ன பண்ணாத, வராத. கொஞ்ச நாள் சென்றது, எகிப்துல போயிட்டு அற்புதங்கள் அடையாளங்களை செய்து ஜனங்களை வெளியே கொண்டு வரோம். வெளியே கொண்டு வந்து கிட்ட வராத அப்படி சொன்ன ஆண்டவர், மோசே நீ மேல என் கிட்ட வா அப்படின்னு என்ன பண்றாரு, கூப்பிடுற. உடனே மேல ஏறி போறான். மேல ஏறி போன உடனே அக்கினி என்ன பண்ணுச்சு, என்ன பண்ணுது, மலை மேல இறங்கின. அல்லேலூயா. அக்கினி இறங்கின உடனே அந்த இடம் முழுவதும் புகைக்காடாயினாச்சான். ஏன் புகை காடா மாறுச்சுன்னா, அங்க இருந்த மரம் செடிகள்லாம் சாம்பலாய் போனது. அதனாலதான் புகை வந்துச்சு. இந்த மரம், அந்த பச்சை மரம் எரிஞ்சு போச்சு, வந்துச்சு, புகை வந்துச்சு. ஆனா மோசேக்கு என்ன ஒண்ணு ஆகல. பாருங்க, எந்த அற்புத காட்சியை அவன் பார்க்கணும்னு ஆசைப்பட்டானோ அந்த அற்புத காட்சியை சீனாய் மலையில அவன் அனுபவித்தான். அக்கினி இறங்கிச்சு. இவனால புதுமையா ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 40 நாள் அக்கினி இறங்கி மலை மேலதான் அக்கினி இருந்து கொண்டிருந்தது. அக்கினி இவனை சுற்றி இருந்தது. ஒருவேளை இவன் மேலேயும் அக்கினி இருந்து கொண்டிருந்திருக்கலாம். இவனுக்கு மேல ஒண்ணு. என்ன காரணம், அழைப்பு. அல்லேலூயா. எந்த அழைப்பை அந்த பையன் அந்த அற்புத காட்சியை பார்க்க ரொம்ப ஆசைப்பட்டானோ அந்த அற்புத காட்சியை போதுன்ற அளவுக்கு அவன் என்ன பண்ணான், அனுபவிச்சு. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த அழைப்பை உதாசீனப்படுத்தி அதை விட்டுடக்கூடாது. உங்களுக்கு கொடுத்த அழைப்பை என்ன பண்ணுங்க, அதுக்கு பவுல் சொல்ற ஜாக்கிரதையா அந்த அழைப்பை குறித்து என்ன பண்றாரு சொல்ற. உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட தடை வந்தாலும்
அது நீங்க வேண்டும் என்றால் உங்க அழைப்பு என்னன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். அந்த பார்வோனின் மந்திரவாதிகள் மோசேக்கு முன்பதாக நிற்க முடியல. ஏன்னா இவர் அழைப்பு விசேஷமானது. அல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா 430 வருஷமாய் மோசே 430 வருஷமாய் அடிமையாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை மோசே என்கிற ஒரு ரட்சனை அனுப்பி ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். ஆனா வெளியே கொண்டு வந்த மோசேக்கு விரோதமாகவே என்ன பண்ணாங்க? முன்னிறுத்தாரு. மோசேக்கு விரோதமாக கல்லெறிந்தாரு. மோசேயை பத்தி தப்பு தப்பா பேசினாங்க. ஆனா இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது, மோசே இல்லாம அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியாது. மோசே நாங்க போட்டு போயிருக்காங்க. அவங்க உண்மைதானே? மோசே வந்தவங்க வரலாம் போய் நாங்க போயிருக்கேன் அப்படி போயிருக்காங்க. ஆனா மோசே இல்லாம அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன பண்ண முடியாது, எடுத்து வைக்கவே முடியாது. இதுதான் மோசையை கொடுத்த அழைப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இல்லாம எவனால ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. அவன் எவ்வளவு பெரிய ஆனந்தாலும் சரி, நம்முடைய மனுஷன் என்ன முடியாது. நம்ம கொடுத்த அழைப்புங்க அப்படியே 20 லட்சம் பேரு பார்க்கிறோம். மோசே ஒருத்தருக்கு தான் ஆண்டு விசேஷமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். ஒரே நான் சொல்லி முடிச்சிடறேன். 40 நாள் மோசே எங்க போயிட்டாரு? சீனாய் மலையில மேல போயிட்டாரு. ஆள் என்னாச்சு ஏதாச்சும் தெரியல. ஜனங்கள் எங்க வந்துட்டாங்க? எங்க வந்துட்டாங்க? ஆரோன்கிட்ட வந்துட்டாங்க. ஆரோனே மோசைக்கு என்னாச்சு ஏதாச்சும் என்ன பண்ணாது தெரியல. எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? ஒண்ணு பண்ணிட்ட. இது வரைக்கும் யாரு முன்னாள் வந்தது? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்கும் கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அவர்களுக்கு நெஞ்சு காட்டவும் அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு சொல்லுங்க, அவருக்கு முன் சென்றார். இப்ப மோசே மேல போன உடனே இந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு மோசே கூட மேல போயிடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செங்கடலில் இருந்து சீனாய் மலை வரைக்கும் யார் தான் முன்னால வந்தது? கர்த்தர் தான் முன்னால வந்தாரு. மேகஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் அவருக்கு முன் சென்றார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் தான் நடத்தி வந்தார். ஆனா மோசே மலை மேல போன உடனே ஆண்டதுனால எல்லாத்தையும் கூட்டு மேல போயிடாரு. என்ன பண்ணா பாப்போம் என்ன பண்றாரு? மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் எல்லாத்தையும் கூட்டு எங்க போயிடாரு? மேல போயிட்டாரு. ஜனங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பகல்னா இல்ல, மேகஸ்தம்பமும் இல்ல, இரவுனா இல்ல, அக்னி ஸ்தம்பமும் இல்ல. எங்கடா போச்சு? மோசே கூட போயிடுச்சு. அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரே சொல்றேன், நீங்க இருக்கிற வரைக்கும் தான் உங்க குடும்பத்துக்கும் உங்க வீட்டுக்கும் மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம். அல்லேலூயா. உங்க சொந்தக்காரங்களுக்கு உங்க பந்தக்காரங்களுக்கு யாரு மேக ஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பம் நீங்க இருக்கிற வரைக்கும் தான். நீங்க இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. மோசே இல்லாம அடுத்த ஸ்டெப் அவங்க என்ன முடியாது. மோசே இல்லாம கண்மலை யார் பிறந்தது? கண்மலை யார் பிறந்தது? மோசே இல்லாம யார் மதுரமாய் மாற்ற முடியும்? மோசே இல்லாம யார் காலை கொண்டு வர முடியும்? மோசே இல்லாம அவங்களுக்கு திறப்புல யார் நின்று ஜெபிக்க முடியும்? ஒருத்தனும் கிடையாது. மோசே ஒரு ஆள் தான். 20 லட்சம் பேருக்கு ஒரு ஆள் தான். அவன் தான் மேக ஸ்தம்பம். அவனோட தான் அக்னி ஸ்தம்பம் இருக்கும். அவன் இருந்தாலும் எல்லாமே நடக்குது ஜனங்களுக்கு. அதனால்தான் இஸ்ரவேல் ஜனங்க எவ்வளவுதான் மோசேக்கு விரோதமாக எழுப்பினாங்க. வாயே தர மாட்டான். யாரு? மோசே. என்ன பாவி, நான் என்ன நீ இல்லடா, நான் போய் அவங்க சொல்லி முடிச்சுடுவார் ஆண்டு சொன்னதா இல்லையா? மோசே நீ ஓரமா ஒதுங்க, ஒரே நொடியில ஜனங்களை அழிச்சு பண்ற பாரு அப்படின்னு. அழைப்புங்க நமக்கு கொடுத்துருக்க அழைப்புன்றது நம்ம மத்தவங்களுக்கு எவனுக்குமே புரியாது. அவ்வளவு விசேஷமான அழைப்பு நமக்கு கொடுத்திருக்காரு. ஆனா ஜனங்க நினைச்சிருப்பாங்க சாதாரணமா அப்படிலாம் கிடையாதுங்க. நம்ம ஆண்டவர் அவ்வளவாய் நம்ம என்ன பண்ணிருக்காரு? நான் மோசே ஒருத்தருக்காக பாருங்க எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு மேல. நாம நம்ம நினைப்போம் 20 லட்சம் பெரிய பிசை நினைப்போமா? ஒரு ஆள் பிசை நினைப்போமா?
ஒரு ஆள் போனா போறாங்கடா 20 லட்சம் பேர் கல்யாணம் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா ஆண்டவர் பாருங்க 20 லட்சம் எனக்கு பெருசு கிடையாது, என் கூட ஒரு ஆள் இருக்கணும், அது போதும் இருக்கணும். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில வர தடைகளை கண்டு சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு கொடுத்திருக்க அழைப்பு விசேஷமா, அந்த அழைப்புக்கு தடையெல்லாம் நீக்கி போட்டணும். அந்த அழைப்பு இருக்கிற வரைக்கும் எவன் உங்களுக்கு விதமாக பேசினாலும், எவன் உங்களுக்கு விதமான எண்ணாலும், ஒரு விஷயத்தை தெரிஞ்சுங்க, நான் இல்லாம நீ இல்ல. நான் செபிக்கணும் உனக்காக எந்த நாயும் செபிக்கிறது. அல்லேலூயா. ஏன்னா உண்மை இது. மோசே ஒருத்தர் தரப்புல நீங்கெல்லாம் 20 லட்சம் ஜனங்கள் அழிஞ்சு போயிருப்பாங்க. ஏன்னா ஆண்டு அந்த விசேஷம் அந்த ஜனங்களுடைய கையில் ஆண்டுதான் கொடுத்துருக்கு, அவ்வளவு பாடுதான் பண்ணுச்சு. அதனால ஆண்டவர் மோசே மறிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, என் வீட்டுல இருக்க எங்க உண்மை உள்ள யாருக்கு கோசம்னா எனக்கு கவலை கிடையாது, யாரு அவனுக்கு விரோதமாக இருந்தா எனக்கு கவலை கிடையாது. அவன் தான் என் வீட்டுல என்னது உண்மை உள்ளவன். 20 லட்சம் பேருடைய முகங்கள் பிரகாசிக்கவில்லை, ஆனா ஒரே ஒரு மனுஷனுடைய முகம் தான் ஆச்சு பிரகாசிக்கிறது. நம்ம வாழ்க்கையில ஆண்டவர்களுக்கு என்ன சொல்றாருன்னா, தடை வரும்போது சோர்ந்து போகாதீங்க. அந்த தடைக்கு பின்பதாக ஒரு ஆசீர்வாதம் உண்டு, பரம காணான்ங்கிற ஒரு ஆசீர்வாதம். அதை நம்ம ஆண்டவர் கொடுக்க பாருங்க. 3 காரியம் சொன்னேன். முதல்ல பாத்தீங்கன்னா செங்கடலும் யோர்தானும். ஏன் இந்த தடை ஆண்டவர் உண்டு பண்ணாருன்னா, செங்கடல் என்ன சொல்லுது, எகிப்தை விட்டு என்ன பண்றவங்க வெளியே அனுப்ப மாட்டேன்னு சொல்லுது. யோர்தான் என்ன சொல்லுது, காணானுக்குள்ள என்ன பண்ண மாட்டேன் அனுப்ப மாட்டேன்னு சொல்லுது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா செங்கடலை கடந்தவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா யாரு, எகிப்தில பிறந்தவர்கள். அவருடைய சுபாவம் எல்லாமே கொஞ்சம் முரட்டாட்டமானதுதான். ஆனா யோர்தானை கடந்தவர்கள் பாத்தீங்கன்னா யாரு, வனாந்தரத்தில் பிறந்தவர்கள். அவருடைய பழைய சுபாவத்தெல்லாம் கலைச்சு போட்டவங்க, விசுவாசிக்கிறவங்க, தன்னை நடத்துகிற தேவ மனுஷனுக்கு கீழ்ப்படுகிறவங்க. அதனாலதான் அவங்க யார் எதை கடந்தாங்க, யோர்தானை கடந்தாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா இந்த தடையை, யோர்தான் என்கிற தடையும் செங்கல் என்கிற தடையும் எப்படி உடைத்தால் என்றால், தேவன் தங்களுக்கு கொடுத்த ஒரு அழைப்பை பயன்படுத்தி தான் தடைகளை உடைத்திருந்தார்கள். உங்க வாழ்க்கையில உங்க அழைப்பை பயன்படுத்தி, உங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்தி உங்க தடைகளை என்ன பண்ணுங்க, உடைத்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாம் ஆயத்தனது 2 நிமிஷம் ஆயத்தனங்க. ஆண்டவரே இந்த காலையில இரவு சாயங்கால வேளையிலப்பா ஆண்டவரே இன்னைக்கு விருதமாய் காணப்படுகிற தடைகள் ஆண்டவரே, அது யோர்தானா இருந்தாலும், அது செங்கடலா இருந்தாலும், இந்த நாளிலப்பா நான் அதை உடைப்பறியும்படி, ஆண்டவரே நான் அதை தகப்பறியும்படி, அந்த தடைகளை தாண்டி நான் யோர்தானை தாண்டவரே பரம காணானுக்குள்ள பிரவேசித்து ஆசீர்வாதத்தை சொந்தத்தில் விடும்படி என் தேவனே உதவி செய்வீர்களப்பா. எனக்கு நேரமாயிருப்பா எப்பேற்பட்ட தடைகள் இருந்தாலும் தெரிந்து போடுங்கப்பா, அவையெல்லாம் தகத்திற்கு போடுங்க. என் அழைப்பை பயன்படுத்தினாங்க, எனக்கு வந்து அதிகாரத்தை பயன்படுத்தினாங்க. யார் என்னை மதித்தாலும், யார் என்னை மதிக்காவிட்டாலும் ஆண்டவரே, யார் எனக்கு எழுப்பினாலும் ஆண்டவரே, என்னோடு கூட இருக்கிறேன் அப்பா. அநேகர் வரும்படி, அநேகருக்கு முன்பாத்திர வைங்கப்பா. ஆண்டவரே நீங்க அழைத்து அழைப்போம் ஆண்டவரே, உங்கள் கிருபை வழங்கல ஆண்டவரே, அது ஒரு மாறாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். என் தேவனே எங்களுக்கு உதவி செய்து நடத்தும் ஆண்டவரே, நீங்க உள்ள நேரத்தை உடைய கரங்களில் கொடுக்கிறோம் அப்பா. நீ விரும்புகிறபடிகளை வழி நடத்தும். நாம உடனே மயப்பட்டோம் துதிக நாம இல்லாம பேசுங்க. நாம 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 என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் ஆசீர்வாதத்தை